மஸ்ஜிது சஹாபா JAQH தாங்கல் கிளை வழங்கும் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், சலஃபு சாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எங்கே இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்றைய ஜும்மாவுடைய குத்துபாவை நமது உயிரினும் மேலான உத்தம நபியை நேசிப்போம் என்ற கருப்பொருளிலே சில செய்திகளை நமக்கு மத்தியிலே நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானிய கடமைகளிலே ஒன்று. மற்ற நபர்களை, தாயை நேசித்தல், தந்தையை நேசித்தல், கணவன் மனைவியை நேசித்தல், மனைவி கணவனை நேசித்தல், பெற்றோர் பிள்ளைகளை நேசித்தல், பிள்ளைகள் பெற்றோரை நேசித்தல், இப்படி நேசங்கள் பல வகைகளில் உண்டு. அதில் அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது இது ஈமானிய கடமைகளிலே உள்ள விஷயம், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்பிக்கை கொள்கை தொடர்பான விஷயம். ஏதோ இது சாதாரண நேசம் போல அல்ல, இருந்தால் இருக்கலாம், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்பது போன்று அல்ல. நபியை நேசித்தல் என்பது ஈமானில் கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயம். நபியை நேசித்தல் ஒருவரிடத்திலே இல்லை என்றால் அவரிடத்திலே ஈமான் இல்லை. ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்றால் அவரிடத்திலே ஈமான் இல்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் பாருங்கள், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுடைய அங்கம் என்பதை உணர்த்தும் விதமாக சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி பிவாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன்.
நான் ஒருவருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒருவருக்கு அவருடைய பெற்றோரை விட, அவருடைய பிள்ளைகளை விட, உலக சமுதாயம் அத்தனை பேரை விட நான் நேசத்திற்குரியவராக ஆகும் வரை, என்னை ஒருவர் அதிகமாக நேசிக்காத வரை ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது, ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அதைத்தான் நாம் சொன்னோம். ஒருவர் நபியை நேசிக்கவில்லை என்றால் அவரிடத்தில் ஈமான் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் அதனுடைய அங்கம், அதிலே ஒரு முக்கியமான விடயம் ஹுப்பு ரசூல், ஹுப்பு நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள் இன்னொரு இடத்திலே, குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ ஆஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா. அல்லாஹ் 8 விஷயங்களை பட்டியலிடுகிறார். ஒரு மனிதன் உளமாற நேசிக்கக்கூடிய 8 விஷயங்களை அல்லாஹு தஆலா தராசின் ஒரு தட்டில் வைக்கிறான், பட்டியலிடுகிறான். பாருங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து செய்கின்ற உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு. அல்லாஹ் 8 விஷயங்களை பட்டியலிடுகிறான். உங்களுடைய மனைவி, பெற்றோர், பிள்ளை, வியாபாரம், தொழில், உங்களுடைய குடும்பம், உங்கள் வீடு, இப்படி மனிதன் எதையெல்லாம் இயல்பாக நேசிப்பானோ அல்லாஹ் தஆலா அந்த 8 விஷயங்களை தராசின் ஒரு தட்டில் வைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. அல்லாஹ் 3 விஷயங்களை தராசின் இன்னொரு தட்டிலே வைக்கின்றான். இந்த 8ம் அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அவனுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், இந்த 8 மனைவி, பிள்ளை, வியாபாரம், தொழில், வீடு, இது எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக இருந்தால், அல்லாஹ் ரசூலை விட நீங்கள் இவற்றை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மனைவி, பிள்ளை, பெற்றோர், உங்களுடைய வியாபாரம், வீடு, இது எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட உங்களுடைய நேசத்தில் மிஞ்சிவிடக் கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய நேசம் தான் உங்களுக்கு உயர்தரத்தில் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் ரசூலை விட நீங்கள் இவற்றை நேசித்து விட்டால் அல்லாஹுடைய கட்டளை வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுடைய நேசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். அதனால்தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். உதாரணத்தை பாருங்கள், ஒரு சஹாபிய பெண்மணி, உஹதுடைய களம் முடிந்து மக்கள் எல்லாம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்தவுடன் சொல்லப்படுகிறது, உன்னுடைய தந்தை போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். அந்த பெண் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபமா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏன் உஹதுடைய களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவியது, கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவியது. அந்த பெண் பதறி போய் கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அடுத்து அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய மகன், அதாவது உன்னுடைய சகோதரன் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டார். அந்த பெண் மறுபடியும் கேட்டாள், அம்மா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை முதலில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய கணவர் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டார். அப்போதும் அந்த பெண்மணி அதைத்தான் கேட்டார்கள், அம்மா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு காண்பியுங்கள், அவர்களை காணும் வரை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நான் அறியும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. கடைசியில அந்த பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறாள், கண்டுவிட்டு சொல்கிறாள், யா ரசூலுல்லாஹ்,
நான் வமா உபாலி வல்லாஹி வமா உபாலி பாதக். நபியே, ரசூலே, உங்களுக்கு பின்னால், உங்களை உயிரோடு கண்டதற்கு பின்னால், நீங்கள் சலாமத்தாக இருப்பதை அறிந்ததற்கு பின்னால் எனக்கு வேறு எந்த ஒன்றும் பெரிதல்ல, எனக்கு எந்த இழப்பும் பெரிய இழப்பு அல்ல, உங்களை நான் கண்டுவிட்டேன். எந்த அளவுக்கு சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் ரசூலின் மீது அந்த ஈமானிய நேசத்தை கொண்டிருந்தார்கள் பாருங்கள். அதே போல் ஒரு சஹாபி, மக்கத்து முஷ்ரிக்குகள் அவரை பிடித்து சென்று விட்டார்கள், அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டார். மக்கத்து முஷ்ரிக்குகள் அவரை மரண தருவாயிலே நிற்க வைத்து அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், அபு சுஃபியான் கேட்கிறார், நீ இந்த இடத்தில் தற்போது மரணத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறாய், உனக்கு மரண தண்டனை வழங்கப்பட இருக்கிறது, உன்னை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம், நீ உன்னுடைய குடும்பத்தில் சென்று நிம்மதியாக வாழலாம், நீ உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறாய், இந்த இடத்திலே முஹம்மது இருப்பதை நீ விரும்புவாயா, இந்த இடத்திலே முஹம்மது இருப்பதை நீ ஒத்துக்கொள்வாயா, ஒரு பேச்சாக கேட்கிறார். அப்போது அந்த சஹாபி சிறிதும் யோசிக்காமல் சொன்னால், வல்லாஹி லா உஹிப்பு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன். எதை தெரியுமா? வஅனஃபி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு, நான் நல்லபடியாக இருந்து கொண்டு, துஸீபுஹு ஷௌகா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு நேசம் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. ரசூலுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன், நீங்கள் இந்த இடத்தில் ரசூலை நிறுத்துவதை குறித்து பேசுகிறீர்களே முஷ்ரிக்குகளே என்று அந்த சஹாபி அந்த இடத்தில் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு காலில் முள் குத்துவதை கூட பொறுக்காமல் இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். நபியின் மீது ஒரு காயம் பட வேண்டும் என்றால் அது சஹாபாக்களை தாண்டித்தான் படும். சஹாபாக்கள் தங்கள் கழுத்தை நபியின் கழுத்துக்கு முன்னால் கொண்டு செல்வார்கள். வெட்டுப்படுவதாக இருந்தால் என்னுடைய கழுத்து முதலில் வெட்டுப்படட்டும், தங்களை கேடயமாக்கி கொண்டு ரசூலை பாதுகாப்பார்கள். எந்த அளவு நேசம் வைத்திருந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. எப்படிப்பட்ட நேசம்! இதெல்லாம் ஓரிரு விஷயங்கள். இன்னும் ரசூலின் மீதுள்ளான நேசத்தை சஹாபாக்களின் வரலாறில் பார்த்தால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நேசித்தார்கள், அவர்களும் அவர்களை நேசித்தார்கள். அதே நேரத்தில் நம்மை உம்மத்தாக இருக்கக்கூடிய, நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மை எந்த அளவு நேசித்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் நபியை நேசித்தார்கள், ஈமானுடைய அங்கம். தன்னை நேசித்த சஹாபாக்களை நபி நேசித்தார்கள், இது நேசத்திற்கு நேசம். ஆனால் அவர்களை நாம் காணவே இல்லை. அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவோ காலங்கள் இடைவெளி இருக்கின்றது. ஆனால் நம்மை எந்த அளவுக்கு நபி நேசித்தார்கள் தெரியுமா? நம்மை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா? பாருங்கள், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறி கதறி விம்மி விம்மி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, ஜிப்ரீலே, முஹம்மது அழுது கொண்டு இருக்கிறார், தேம்பி தேம்பி அழுகிறார், அவரிடத்திலே சென்று கேளுங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் அறிந்து கொண்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி இடத்திலே கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத்தினுடைய நிலை நாளை என்ன ஆகுமோ, என்னுடைய சமூகத்தின் நிலை நாளை என்ன ஆகுமோ, என்னுடைய உம்மத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று நம்மை நினைத்து, உம்மத்திலே சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நம்மை நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் செல்கிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லிவிடுகிறான் அல்லாஹ் தஆலா, முஹம்மதிடம் சென்று சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக வலா நஸூக், முஹம்மதே, உன்னுடைய உம்மத்தின் விஷயத்தில் உம்மை நாம் பொருந்திக் கொள்ள செய்வோம், உம்மை நாம் கவலையுற செய்ய மாட்டோம்.
அல்லாஹு தாலாவிடத்திலே தன்னுடைய உம்மத்துக்காக நமக்காக உங்களுக்காக எனக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு நம்மின் மீது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்தவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே இருக்கும்போது சொல்கிறார்கள், வதித்து அன்னி லகீது இஹ்வானி, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவலைஸ நஹ்னு இஹ்வானக், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று ஏக்கத்தோடு கேட்கிறார்கள் சஹாபாக்கள். நாம் இங்கே இருக்கிறோம், நம்மை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையோ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று ஏக்கத்தோடு அந்த சஹாபாக்கள் கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய நண்பர்கள், வலாக்கின் இஹ்வானி அல்லதீன ஆமனூ பி வலம் யரவுனி, என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? நீங்கள் என்னுடைய தோழர்கள், நண்பர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் என்னை கண்டிருக்கவே மாட்டார்கள், ஆனால் என் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள். என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள், ஆனால் என்னை நம்பி இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சகோதரர்கள் என்று குறிப்பிட்டார்கள். சஹாபாக்கள் ஏக்கத்தோடு கேட்ட வார்த்தை, நாங்கள் சகோதரர்கள் இல்லையா என்று கேட்கும் போது, உங்களையும் என்னையும் உம்மத்தில் சாதாரண நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்களே, அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, ரசூலுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கும் நம்மின் மீது? நாம் ஏன் அந்த தூதரை நேசிக்காமல் இருப்பதற்கு நமக்கு என்ன வந்தது? அந்த தூதரின் மீது நம்முடைய நேசம் எவ்வளவு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு சாதாரண அரசியல் தலைவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தலைவரின் மீது அவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய தலைவரை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களால் பொறுக்க முடியவில்லை, கொதித்தெழுகிறார்கள். என்னுடைய தலைவனை பார்த்தா இப்படி சொன்னாய், அந்த தலைவனுக்காக ஜெயிலுக்கு செல்வது என்றாலும் சரி, அந்த தலைவனுக்காக அடிபடுவது என்றாலும் சரி, அந்த தலைவனுக்காக உயிரே போனாலும் சரி, நான் என்னுடைய தலைவன் மீது உள்ள நேசத்திற்கு நான் அப்படியே என்னை அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய தொண்டர்களை பார்க்கிறோம், நிஜ வாழ்க்கையில் பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த சாதாரண அரசியல் தலைவரின் மீது இந்த தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட நம்முடைய நேசம் இழிவாக போய்விட்டதா? நம்முடைய நேசம் குறைந்து விட்டதா? ரசூலின் மீது நாம் எந்த அளவு நேசம் வைத்திருக்கிறோம்? இந்த தொண்டர்கள் அவர்களுடைய தலைவர்களை நேசிப்பதை விட நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? ஆனால் நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். உங்களுடைய நேசம், நீங்கள் ரசூலை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு ரசூலை நேசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த அரசியல் தொண்டர்களை விட, விளையாட்டு வீரர்களை நேசிப்பவர்களை விட, சினிமா நடிகர்களை நேசிப்பவர்களை விட நம்முடைய நேசம் எந்த அளவு குறைந்து விட்டது சகோதரர்கள்? எந்த அளவு நாம் ரசூலின் மீது நேசம் வைப்பதில் நாம் குறைந்து விடுவோம்? நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் உயிரையும் துச்சமாக மதித்தார்கள். ரசூலுடைய காலில் முள் குத்துவதை விட என்னுடைய உயிர் போவது மேல் என்று இருந்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவு ரசூலை நேசிப்பது நம்மின் மீது பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நேசிக்க வேண்டும், ரசூலை நேசிக்க வேண்டும். நேசம் என்றால் என்ன? நேசிக்க வேண்டும், நேசிக்கிறோம். அந்த நேசத்தை வெளிக்காட்டுவது என்றால் என்ன? எப்படி வெளிக்காட்டுவது? நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி,
நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களிடத்திலே நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்படி செய்தால் என்ன ஆகும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா இங்கே நேசம் என்பதற்கு வரை விளக்கணத்தை சொல்கிறான். நேசம் என்றால் விளக்கம் என்ன என்று சொல்கிறான். ஹுப், நேசம் என்றால் இத்திபா இருக்க வேண்டும். நேசம் என்றால் பின்பற்றுதல் இருக்க வேண்டும். ஒருவரை நான் நேசிக்கிறோம் என்று சொன்னால் பின்பற்றுதல் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரை ஒருவர் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதரை ஒருவர் தன்னுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அதுதான் நேசம். அதை விட்டுவிட்டு பின்பற்றுதல் இல்லாமல், ரசூலுடைய பின்பற்றுதல் இல்லாமல், சுன்னாவை பற்றி பிடிக்காமல், ஹதீஸ்களை தங்களுடைய வாழ்வில் எடுத்து நடைமுறைப்படுத்தாமல் ஒருவர் ரசூலை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வின் தூதரின் மீது முஹப்பத் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது போலியான நேசம். அது போலியான நேசம். உதாரணத்துக்கு ஒருவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய தாயை தந்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர்கள் சொல்வதை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். பின்பற்றுதல் என்பது இல்லை, ஆனால் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் இது உண்மையான நேசமா? இது உண்மையான நேசமா? இது போலியான நேசம். நேசம் என்றால் பின்பற்றுதல் இருக்க வேண்டும். முஹப்பத் என்றால் அங்கே இத்திபா இருக்க வேண்டும். நேசமும் பின்பற்றுதலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. கணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் ரசூலை நேசிப்பதாக இருந்தால் ஒருவர் ரசூலை தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு அங்கத்திலும் பின்பற்ற வேண்டும். தொழுகையா? நபி வழியின் அடிப்படையில். திருமணமா? நபி வழியின் அடிப்படையில். ஆடையா? நபி வழியின் அடிப்படையில். தங்களுடைய அன்றாட வாழ்க்கையா? நபி வழியின் அடிப்படையில். வியாபாரமா? நபி வழியின் அடிப்படையில். இப்படி குடும்பமா, உறவா, அண்டை வீட்டோடு பழகுதலா, மக்களோடு கலந்துரையாடுதலா, நண்பர்களுக்கு மத்தியிலான நேசமா, இப்படி அத்தனை விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கலா, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகளா, எல்லா நிலைகளிலும் நபி வழியை பின்பற்றுதல் தான் நபியின் மீது உண்டான நேசம். நபியின் மீது உண்டான நேசம், இதுதான் நேசம். ஒருவர் நான் நபியை நேசிக்கிறேன், ஆனால் தொழுகையில் நபி வழி இல்லை, நேசமா இது? நான் நபியை நேசிக்கிறேன், திருமணத்தில் நபி வழி இல்லை. ஒருவர் சொல்லுங்க, நான் நபியை நேசிக்கிறேன், கொடுக்கல் வாங்கலில் நபி வழி இல்லை. ஒருவர் சொல்கிறார், நான் நபியை நேசிக்கிறேன், வியாபாரத்தில் நபி வழி இல்லை. நான் நபியை நேசிக்கிறேன், பெற்றோரோடு பழகுவதில் நபி வழி இல்லை. நான் நபியை நேசிக்கிறேன், உறவுகளுக்கு மத்தியிலே பழகுவதில், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதில் நபி வழி இல்லை. அல்லது தொழுகையில் மட்டும் நபி வழி, வியாபாரத்தில் நபி வழி இல்லை. நோன்பில் மட்டும் நபி வழி, பெற்றோரோடு நடப்பதில் நபி வழி இல்லை. இப்படி அங்கம் அங்கமாக பிரித்து வைத்துக் கொண்டு பின்பற்றுதல் அல்ல. நபியை நேசிப்பதாக இருந்தால் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும், ஜனனம் முதல் மரணம் வரை, ஹயாத்தில் அத்தனை தருணங்களில் மௌத்து வரை, காலை விடிந்தது முதல் அடைவது வரை, இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் நபி வழியை பின்பற்றுவதில் தான் நபியின் மீது உண்டான நேசம் இருக்கிறது. இதுதான் நேசம். இதை விட்டுவிட்டு நானும் நபியை நேசிக்கிறேன், நானும் நபியை நேசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நேசம் என்றால் அங்கே பின்பற்றுதல் இருக்க வேண்டும். நேசம் என்றால் அங்கே இத்திவா இருக்க வேண்டும், பின்பற்றுதல் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல் இந்த நேசம் வைப்பதாக சொல்லிக் கொண்டு ஒரு சில பேர், தற்போது வரக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் பிறை. ரபியுல் அவ்வல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மற்றும் இறந்த மாதம். ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அதுதான், மரணித்த மாதமும் அதுதான். பிறந்த தேதி என்பது குறிப்பாக இல்லை. ஏன்? பிறக்கும் போது சாதாரண ஒரு எல்லா குழந்தைகளையும் போல்தான் சாதாரணமாக பிறந்தார்கள். அப்ப தேதி குறிப்பிட்டு யாரும் அங்கே அதை குறிப்பிட்டு வைக்கவில்லை.
வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு உண்டு. ரபியுல் அவ்வல் பிறை 9 என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில பேர் ரபியுல் அவ்வல் பிறை 10 என்று சொல்கிறார்கள். ஒரு சில பேர் 12 என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை எந்த பிறையில் பிறந்தார்கள் என்பது உறுதியான தகவல் இல்லை. ஆனால் மரணித்த தேதி உறுதியானது. ஏன்? மௌத்தாகும் போது ரசூலாக மௌத்தாகிறார்கள். அப்ப அத்தனை பேரும் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12. ரபியுல் அவ்வல் பிறை 12. அப்ப பல பேர் இன்று நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். முதலில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதே இல்லை. நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி நபியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் பிறை 12 கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மீலாதுன் நபி என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் உண்மையிலேயே ரபியுல் அவ்வல் பிறை 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினம். அப்ப இவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லிக்கொண்டு ஷைத்தான் எப்படி வழிகெடுத்திருக்கிறான் பாருங்கள். நபியினுடைய மரணித்த நாளை, உறுதியான தகவல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 மரணித்தார்கள் என்பது உறுதியான தகவல். அப்ப நபியின் மரணத்தை இவர்கள் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. நபியை நேசிப்பதாக இருந்தால் நபியை பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் அது இது என்று மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்கள். சாதாரண நபர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இல்லை. அப்படி இருக்கையில் நபிக்கு எப்படி கொண்டாட முடியும்? அந்த தேதியும் உறுதியானது அல்ல. ஆனால் இவர்கள் நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரில் மீலாதுன் நபி என்று சொல்லி சில மௌலூது என்று பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு, ஆனால் உண்மையான நேசம் சூரத்திலே இருக்காது, அவர்கள் உடலில் இருக்காது, முகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை முகத்தில் கூட, தாடியில் கூட வெளிப்படுத்த மாட்டார்கள். முழுக்க வலித்து மலித்து விடுவார்கள். எங்கே நபியுடைய நேசம்? எதை சொல்லி நபியை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்? நபியுடைய நேசம் இருப்பதாக இருந்தால் முகத்தில் கூட நபியுடைய நேசம் இல்லையே, நபியுடைய சுன்னா இல்லையே, வழிமுறை இல்லையே. அங்க முழுக்க வலித்து விட்டு நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடல்கள், மௌலூது பாடல்கள், மீலாது பாடல்கள் என்று எத்தனை விஷயங்களையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. இப்படி ஒரு வழிகாட்டலை மார்க்கம் சொல்லவே இல்லை. எந்த சஹாபியும் இதை செய்தது கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை விட நபியை நாம் நேசித்து விட்டோமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் 2.5 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த 2.5 ஆண்டிலே நபியுடைய பிறந்த நாள் வரவில்லையா? ஏன் நபி தன்னுடைய 63 ஆண்டு காலங்களில் தங்களுடைய பிறந்த நாளை ஒரு நாளும் கொண்டாடியது கிடையாது. அவர்களது மரணத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு, இப்படி எத்தனை சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருமே நபியின் பிறந்த நாள் என்று சொல்லி மீலாது நபி என்று சொல்லி கொண்டாடியது கிடையாது. எந்த சஹாபியும் கொண்டாடியது கிடையாது. எந்த தாபியையும் கொண்டாடியது கிடையாது. எந்த தபாவு தாபியும் கொண்டாடியது கிடையாது. ஏன் 4 இமாம்கள் என்று சொல்கிறோமே, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இந்த 4 பேருமே நபியுடைய பிறந்த நாள் மீலாது நபி என்று சொல்லி கொண்டாடியது கிடையாது. இந்த மௌலூது பாடல்கள் ஓதியது கிடையாது. அப்படி என்றால் இதையெல்லாம் எங்கிருந்து செய்கிறார்கள்? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான கொள்கையுடைய வழிகேடான பிரிவினரால் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் இவை. இந்த மௌலூது பாடல்களும் இந்த மீலாது நபி விழாக்களும் இதற்கும் மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. எந்த சஹாபியும் செய்தது அல்ல, எந்த தாபியினும் செய்தது அல்ல, எந்த இமாம்களும் செய்தது அல்ல. ஷியாக்கள் உருவாக்கி வைத்ததை கொண்டு நாங்கள் நபியை நேசிக்கிறோம். நபியை நேசிப்பதற்குண்டான எந்த அடையாளமும் அவருடைய உடலில் இருக்காது, அவருடைய தொழிலில் இருக்காது, அவருடைய குடும்பத்தில் இருக்காது. நபி வழி எதிலும், தொழுகையில் இருக்காது, எதிலும் நபி வழி இல்லை. ஆனால் நாங்கள் நபியை நேசிக்கிறோம், மீலாது கொண்டாட போகிறோம். இது என்ன நேசம்? இது போலி. இது ஏதோ ஒரு 10-12 நாள் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல அதை ஓதிவிட்டோம், இதை ஓதிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நபியை நேசித்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது. இதற்கும் மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை சகோதரர்களே.
இந்த கொண்டாட்டங்களுக்கு மார்க்கத்தில் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் நபியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபியின் இறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களில் அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள், மார்க்கம் என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் மார்க்கம், நன்மை என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் நன்மை. அதை விட்டுவிட்டு நாங்கள் புதிதாக ஏதோ செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது நன்மை ஆகாது. தொழுகை லுஹருடைய வக்து எத்தனை ரக்காத்துகள்? 4 ரக்காத். ஒருவர் நானும் நன்மையை செய்ய போகிறேன், நன்மையை அதிகப்படுத்த போகிறேன் என்று 5 ரக்காத்தாக தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வானா? இல்லை. மார்க்கத்தில் இல்லை, அல்லாஹ் ரசூல் காட்டவில்லை. எந்த அளவில் நிற்கணுமோ அந்த அளவுதான். அதே போல் இந்த மௌலூது பாடல்கள், மீலாது விழாக்கள் எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. அப்ப அதை செய்தால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு மார்க்கத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் எதை அல்லாஹ் ரசூல் வழிகாட்டவில்லையோ அந்த ஒவ்வொன்றும் பித்அத், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை உயர்த்துவதை இதில் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வின் அளவுக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு. பாவங்களை மன்னிப்பவரே, கஷ்டங்களை போக்குபவரே, யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. பாவங்களை மன்னிப்பவரே, கஷ்டங்களை போக்குபவரே, எங்கள் நோயை குணப்படுத்துபவரே. நோயை குணப்படுத்துபவன் யார்? அல்லாஹ். கஷ்டங்களை போக்குபவன் யார்? அல்லாஹ். வறுமையை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த முபிரி சக்காமி, அந்த கஃபிர் துனூபி என்றெல்லாம் இந்த பாடல்களில் நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், நீங்கள் தான் நோயை குணப்படுத்தக்கூடியவர் என்றெல்லாம் இந்த மௌலூது பாடல்களே பாடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபியை அல்லாஹ்வின் அளவுக்கு உயர்த்தி விட்டார்களோ அதுபோல் என்னை நீங்கள் செய்து விடாதீர்கள். எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, ஈசா நபியை வரம்பு மீறி புகழ்ந்து அவர்களை இறைவன் என்ற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் ஆக்கி விட்டார்களோ அதுபோல் என்னை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எச்சரித்திருக்கிறார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள் என்று சொன்னார்களே. நபியை அல்லாஹ்வுடைய அளவுக்கு உயர்த்துவதா? அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்பவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சபித்து விட்டு சொன்னதை இன்று மக்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். விளங்காமல் என்ன இருக்கிறது, அந்த பாடல்களில் என்ன இருக்கிறது என்று தெரியாமலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ரசூலை அல்லாஹ்வுடைய அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஷிர்க்கான வசனங்கள் தான் நிறைந்திருக்கின்றன. ஷிர்க்கான வார்த்தைகள் தான் அங்கே எத்தனை வார்த்தைகள் தெரியுமா அதில் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே இந்த மௌலிது பாடல்களுக்கும் இந்த மீலாது விழாக்களுக்கும் நபியை நேசிப்பதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நபியை நேசிப்பது என்றால் நபியை பின்பற்றுதல். ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் புரிகிறான். ஸலவாத்து அதிகம் அதிகம் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் அதிகம் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை விட்டு இந்த பாடல்கள், இந்த விழாக்கள், இந்த கொண்டாட்டங்கள், இந்த உணவு வழங்குதல் என்று, ஃபாத்தியாக்கள் என்று, அந்த மீலாது நபி என்று சொல்லி என்னென்ன அனாச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ இதற்கும் மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. நபியை நேசிப்பதாக இருந்தால் நபியை பின்பற்றுதல், அந்த நபியுடைய வாழ்வை ஒவ்வொரு கட்டத்திலும் நபி வழியை எடுத்து நடத்தல், அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை, நபியை உளமாற நேசிக்கக்கூடிய, நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுதலாக வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல்ல புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த அனாச்சாரங்களை விட்டு, இந்த மீலாது மௌலூது என்று சொல்லப்படக்கூடிய இந்த அனாச்சாரங்களை விட்டு நம்முடைய சமூகத்தை தூய்மைப்படுத்துவானாக என்று துஆ செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.